சாலை போக்குவரத்தை எளிமைப்படுத்துவதற்காக போடப்பட்ட 4 வழிச்சாலைகளில் விதிமுறைகளை மீறி நிறுத்தப்படும் வாகனங்களால் விபத்துகள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கான காரணம் என்ன, வாகன ஓட்டுநர்கள் சொல்வது என்ன என்பது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 4 வழி சாலைகளில் செல்வது என்பது மக்களின் பயண நேரத்தை குறைக்கும் ஒரு வழியாக இருந்தாலும், முறையான சாலை விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் அண்மை காலமாக விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு அதிவேக பயணம், மது அருந்தி வண்டி ஓட்டுதல் போன்ற பல காரணங்கள் கூறப்பட்டாலும், தற்போது விதிமுறைகளை மீறி சாலையோரங்களில் நிறுத்தப்படும் லாரிகள், பேருந்துகளால் அதிக விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. மரங்கள் வளர்க்கணும். 2 சாலையினுடைய இரு பக்கத்துலையும் மரங்கள் வளர்த்தாகணும். அவங்க செய்கிறது கிடையாது. இந்த அங்கங்கே எச்சரிக்கை பலகைகள் வைக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த லாரி ஓட்டுநர்கள் இரவு நேரங்களில் நடு ரோட்லேயே வண்டியை நிறுத்திடுறாங்க. இவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு சில இடங்களில் ஒதுக்கியிருக்காங்க 4 வழிச்சாலையில். அந்த இடங்களில் இவங்க ஓய்வு எடுத்து குளித்து சாப்பிட்டு போகலாம். ஆனால் அதை அவங்க செய்கிறதே இல்லை. நடு ரோட்டில் அங்கங்கே நிறுத்துறதுனால தான் அதிவேகமாக கவனக்குறைவாக வரக்கூடிய அந்த வாகனங்கள் மோதி அதிகமான விபத்துக்கள், உயிர் சேதம் ஏற்படுது. பொதுமக்கள் புகார்கள் தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைகளில் சென்று பார்த்தபோது, மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் பள்ளப்பட்டி, தும்பைப்பட்டி, சிட்டாம்பட்டி ஆகிய 3 இடங்களில் லாரிகள் நிறுத்துவதற்கான இடம் உள்ளது. ஆனால் ஒரு சில லாரிகளை தவிர மற்ற சரக்கு லாரிகள் அனைத்தும் சாலையில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படும் நிலைதான் உள்ளது. லாரிகள் பழுது மற்றும் தண்ணீர் பிடிப்பதற்காக லாரிகளை நிறுத்துவதாக கூறுகின்றனர். ரைட் டவுன் ஆனால் தான் நிப்பாட்டுவோம், இடையில நிப்பாட்டுறது. மற்றெல்லாம் நாங்கள் பாரிக்கிங் தான் போய் நிப்பாட்டி தூங்குவோம், சாப்பிட்றதுனா பாரிக்கிங் தான் போயிடுவோம். எங்களுக்கு இந்த இடத்துல 3 திருச்சி வரைக்கும் 3 இடத்துல கொடுத்துருவாங்க. 3 இடத்துல தான் நிப்பாட்டுவோம், மற்ற இடையில நிற்காது. நிற்கிற காரணம்னா வண்டி எதுவும் பழுதடைஞ்சால் தான் நிப்பாட்டுவோம். நாங்கள் வேறு எந்தமே இல்லாது. ஓட்டுநர்கள் லாரிகளை பகல் நேரங்களில் நிறுத்தும் போது விபத்துகள் அதிகம் ஏற்படுவதில்லை. ஆனால் இரவில் சிவப்பு ஒளி பிரதிபலிப்பான் என எதுவும் வைக்காமல் சில ஓட்டுநர்கள் அலட்சியமாக லாரிகளை நிறுத்தி வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இரவில் அதிவேகமாக வரும் வாகனங்களுக்கு குறிப்பிட்ட தூரத்தில் வரும்போது சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் லாரிகள் தெரிவதில்லை. அருகில் வரும்போதே லாரிகள் இருப்பதை அவர்கள் உணர்கின்றனர். அவ்வப்போது நிலை தடுமாறி லாரிகளின் பின்பகுதியில் மோதி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த விபத்தை பார்த்தவங்க அதோட போயிடுறாங்க. ஆனால் அந்த விபத்துக்கு பின்னாடி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான வருமானம் இல்லாமல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றத ஓட்டுநரும் பொதுமக்களும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு அந்த தளத்தில் பார்த்தாங்கன்னா அதுபோல் விபத்துக்கள் நடக்காது. 4 வழி சாலையில் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்படுவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற மதுரை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 3 இடங்கள் லாரி ஓட்டுநர்கள் ஓய்வெடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடத்தை தவிர்த்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நெடுஞ்சாலை ஓரங்களில் 4 லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற லாரிகள் நிறுத்தி வைக்கப்படுவது விபத்துகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்ற சாலை விபத்துகள் தொடர்பாக பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் ஓட்டுநர்கள் தரப்பிலிருந்தும் அவர்களது கருத்துக்கள் கூறப்பட்டாலும், நியாயங்களை அவர்கள் தொடர்ந்து பரிமாறிக்கொண்டாலும், இது போன்ற சாலை விபத்துகளை தடுக்க போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றினால் மட்டுமே அனைவரையும் விபத்திலிருந்து காக்க முடியும். ஒளிப்பதிவாளர் அருணுடன் ஜான்சி மலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.